வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்கள். ஐயா, கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தலை நிமிர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்கார அனைவருக்கும் தலை நிமிர்ந்து வாழுகின்ற குருபெயர்ச்சி என்று சொல்லுவேன். ஐயா, அடுக்குமொழிலாம் நான் பேசலை. இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் சந்தித்து என்னால் தலை குனிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் சாதகமே உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேலோங்கி தருகின்ற காலமாக இருக்கும். வாழ்க்கை நிறைய நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. இப்போ நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. இந்த குட் டைம் ஸ்டார்ட் டைம் அது கூட எப்படி சொன்னால், குறுகிய காலத்தில் நீங்கள் அந்த ஜாக்பாட்டில் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போவீங்க பாரு, அதாங்க உயர்வனை தரும். குட் டைம் அதுவே தான் ஷார்ட் டைமில் வரப்போகுது. வேகம் எடுக்கின்ற காலமாக. ஏன்னா சந்திரனோட வீட்டில் தான் அவர் குரு பகவான் உச்சமடைய போகிறார். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார், ஸ்தான பலம் பெறவில்லை. ஆனால் பாதகத்தையும் கொடுத்துருப்பார். இருந்திருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. மன அழுத்தம் அதிகமாக காணப்பட்டிருக்கு. அவங்க கூட பேசினாவே வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக பார்த்துருக்கதால இந்த நெகட்டிவ் திங்ஸ் அதிகமாக இருக்கும். என்ன சொல்லு அப்படின்னு தான் வரும். அவங்ககிட்ட கேட்டாவே தன்மை என்பது இருக்காது. இனி தன்மை தருகின்ற விஷயம் இவங்களுக்கு மாறுகின்ற காலம். இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவருடைய 9ஆம் பார்வையால் கடகராசி நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு உட்கார போகிறாருங்க. கடகராசியில் அமர்ந்திருந்து உச்சம் பெற்று நேரடி பார்வை, முதல்ல நேராக தான் பார்ப்பார். அவருடைய நேரடி பார்வை நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை புகழ் தருகின்ற விஷயங்கள். அதை தான் சொன்னேன். இது வரைக்கும் தலை நிமிர்ந்து தலை குனிஞ்சு வாழ்ந்தவங்களாம் தலை நிமிர்ந்து ஷார்ட் பீரியடிலே பெரிய லெவலில் வந்துட போகிறாங்க. திருப்பி நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். இருந்தாலும் தன் மனதுக்குள் இது எத்தனை நாள் ஓடும் என்ற எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பகவானுடைய பார்வை, ஏன்னா சனி பகவானுடைய பார்வை என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இதில் அகன ஆறும் மீள முடியாத தன்மையெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் இதையும் சப்போர்ட் பண்ணி நம்ம மீட்டெடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவான் நம்மளுக்கு சாதகத்தை தருகின்றார். அதனால தான் 7 கிரகத்தை கிளாக் வைஸ்லையும் 2 கிரகத்தை ஆக்டிவ் வைஸ்லையும் கடவுள் படைத்தார். இதை ஓடவும் வச்சார். அப்போ யாருக்கு தன்மானத்தை இல்லாமல் பிரச்சனைகள் வந்ததோ அவங்களுக்கு அப்படியெல்லாம் போகாது. அதனால தான் குரு பகவான் சுபர், முழு சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் நம்மளுக்கு 4ஆம் அதிபதியும் அவரே தான் 7ஆம் அதிபதியும் வரார். அப்போ 4 என்பது சுகம் தருகின்ற விஷயங்களும் நடக்கும். அதுவும் 11ஆம் இடம். தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. 11 என்பது பெரியவர். வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் ஏற்றுக்கும். ஏன்னா அங்கே ஸ்தான பலம் பெற்று உச்சம் பெறுகின்ற காலம். உச்சம் என்பது இருவேறு கொள்கையும் கொடுக்கும். தயவு செய்து இதில் விஷயத்தில் நாம் கணக்கு எடுத்துக்கணும். அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு பாதகம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா 2மே கொடுக்கும். 11 என்பது பாதகஸ்தானம் மட்டும், லாபஸ்தானம் மட்டுமல்ல, பாதகத்தையும் தரும். 12 என்பதுக்கு பாதகம் என்று சொன்னால் அயன சயன போகத்துக்கு பாகம் என்றால் அதுக்கு பாதகம் தருகின்ற இடம் 11. அப்போ பாதகத்தை தருகின்ற இடமாகவும் மாறும். 6 என்பது 7ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் மட்டும் இல்லை, 8க்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு மைனஸ் தருகின்ற இடம். அப்போது அதையும் நாம் கவனிச்சுக்கணும். 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் மட்டுமல்ல, வெற்றி ஸ்தானம் மட்டுமல்ல, அதுவே கண்டகம் தருகின்ற காலமாக வச்சுக்கலாம். அப்போ அந்த 7ஆம் இடத்தையும் கண்டகம் தருகின்ற இடத்தையும் அவருடைய பார்வையால் முதல்ல கண்டத்திலிருந்து நாம் வெளியே வரப்போகிறோம். இந்த ஒரு வருஷ காலம் நிறைய பிரச்சனையிலிருந்து சந்தித்து வெளியே வந்துடுங்க ஐயா. கன்னிராசிகாரங்க இது வரைக்கும் தலை நிமிர முடியாமல் இருந்தால் இனி தலை நிமிர்ந்து வாடுகின்ற பாக்கியம் கிடைக்கும். என்னால் முடியலைங்க, வேலைலாம் இழந்துட்டேன், செஞ்சிருந்த வேலையிலும் எண்ணங்கள் எனக்கு சரியாக, நான் நல்லா தான் இருந்தேன், நம்மளுக்கு என்னவோ தெரியல, எல்லாருமே என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை எடுத்துட்டாங்க. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நான் செய்யவே இல்லை சாமி, ஆனால் என் பேரில் புகழ் இல்லாமல் போயிடுச்சு, என் பேரில் பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் கடந்து வந்திருப்பாங்க. இந்த ஒரு ஆண்டுகளாக அந்த தாக்கம் எல்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு வாதி வெக்ஸாக தான் பேசியிருக்காங்க. நான் அதை பற்றி கவலை, ஐயா இதெல்லாம் கொஞ்சம் டெம்பரவரி தான், டெம்பரவரியான விஷயங்கள் டெம்பரவரியாக தான் போகும், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியிருப்பேன். சமாதானத்தை தருகின்ற அமைப்புகளாகவும் இந்த 7ஆம் இடம் முதல்ல வெற்றி ஸ்தானமாக மாறப்போகுது. இது வரைக்கும் இடர் ஸ்தானமாக இருந்து வந்த 7ஆம் இடம் இனி வெற்றி ஸ்தானமாக மாறுகின்ற காலம். திருமணத்துக்காக காத்திருந்தாலும் இந்த கண்டகச்சனிலையும் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இவருடைய பாக்கிய பார்வையால். நிறைய பேருக்குன்னா சாமி கண்டகச்சனியில் திருமணம் நடக்கும். சனி பகவானே அவர் நின்ற இடம் விருத்தி வேறு. அவர் ஏற்கனவே 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு 7ஆம் இடம். அப்போ கணவனோ மனைவியோ அவங்க திருமணம் என்பது கண்டிப்பாக ஈடேறும். அங்கே பகவானுடைய பார்வை பதிஞ்ச உடனே முதல்ல கிடைக்கிறது திருமணம் தான். அப்போது முதல்ல குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வெளியூருக்கு நான் போகல, வெளிநாடுக்கு போகலாம், கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்கார். ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு.
நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கும் பார்க்கணும், ப்ளஸ்ஸு நம்ம கோச்சார ரீதியாக நமக்கு எத்தனாம் இடமும் பார்க்கணும். அப்போ வெளியூர் வெளிநாட்டுக்காக காத்திருந்த அனைவருக்கும் வேலைக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இழந்த வேலை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இது 3 மாதத்துக்கு முன்னையோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னே இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்கிட்ட இருந்து வந்த ஆழ் மனதில் இருந்த ஏக்கமெல்லாம் இப்போ விடையும். கண்ணீர் பற்று இருப்பாங்க. என்னங்க நம்ம கூடக்கிறவங்களே எல்லாருமே என்னை புரிஞ்சுறவங்களே தூக்கி போட்டு போயிட்டாங்களே அப்படின்ற எண்ணமே. இந்த காதலில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே தூக்கி அடிச்சுட்ருக்கோம். ஒரு ஆண்டு காலம் நிறைய விஷயத்தை அடிபட்டு வந்ததில் முதல் யாருன்னா கன்னிராசி. அவங்கெல்லாம் இப்போ விடைபட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது தயாராகிட்டுருப்பாருங்க. நிறைய இப்போவே தயாராகி ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய காலம். இந்த ஓராண்டுக்குள் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலமெல்லாம் கண்டிப்பாக வருவோம். ஒரு தனித்தன்மையோடு நீங்கள் வாழுகின்ற காலம் என்று கூட சொல்லுங்கள். ஒரே வாட்சோன்னா த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். எனக்கு ஐயா கெடுதல் என்பது வராமல் இருப்பதே நன்மை. ஐயா நன்மை வருதோ இல்லையோ உங்களுக்கு கெடுதல் வரலதுங்க. இந்த ஓராண்டு காலம் கெடுதல் என்பது உங்கள் வாழ்க்கையில் தராது. இந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பகவான் அந்த ஓராண்டு காலம் அங்கேயே இருப்பார். இருந்தாலும் கிரகங்களுடைய பெயர்ச்சி அதிசாரம் இதெல்லாம் இருக்குது. இருந்தால் கூட ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் அதிகப்படியாக கொடுக்கலை. ஓராண்டு குரு பகவானுடைய பெயர்ச்சி அங்கே இருக்குதுன்னா அதுக்கான தனித்தன்மை தான் வாழ்ந்துருக்காங்க. நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் குரு பகவான் ஜோசிகருக்கு அதிசாரம் இது வக்கரம் இதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இருந்தாலும் அந்த தனித்தன்மை என்பது அந்த இடத்தினுடைய தன்மை எப்பொழுதும் மாறாமல் தான் கொடுத்துட்ருக்கார். அப்போ இந்த ஓராண்டுக்கான பலாபலன் கண்டிப்பாக உண்டு. 365 நாட்கள் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தில் இருந்து 2/6/2026 முதல் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஜாக்பாட் விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் ஒரு தனித்தன்மை. நான் ஒரு கட்சியில் இருக்கேன், கட்சி நிர்வாகத்தில் இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைக்குமா சாமின்னு எல்லா விதமான பரிபாலங்கள் அனைத்தும் கிடைக்கும். நமக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இதன் மூலியமாக பெரிய உருவெடுத்து வருகின்ற காலத்தை கொடுக்கும். சில பேர் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கான அமைப்பு வெளிவட்டார தொடர்பில் இருந்து வந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருந்து வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சாதகத்தை தந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். முக்கியமாக இந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை சங்கடத்தை முதல்ல எங்கடா வைப்பார்னா கணவனும் மனைவி என்று சொல்லக்கூடிய வார்த்தையே பெரிய தகராறாக மாறி கோர்ட்டு வரைக்கும் போகிற அளவுக்குலாம் போயிடும். ஒன்றுமே இல்லை, நல்லா தான் வாழ்ந்துருப்பாங்க. திடீர்னு ஒரு சங்கடம். இதுக்கும் அவங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடுமே நடந்திருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ளே அது சங்கடங்கள் பெருசாகி பெரிய யூகோ வரைக்கும் போய்ட்டுருக்கும். கோர்ட்டு வரைக்கும் போகிற அளவுக்கு நம்மளுக்கு சங்கடம்லாம் கொடுத்துருக்கோம். இதில் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய ஒளி உங்களுக்கு சாதகத்தை தரும். இது ஒரு 50% கண்டிப்பாக வேலை செய்யும் இவங்களுக்கு. ஏன்னா ஸ்தானபலம் பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஸ்தானபலம் பெறுது. இது ஓரளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு 50%. 25 மார்க் நாம் பாஸ் பண்ணி வெளியே வரேன்னு சொன்னால் இந்த 50 மார்க்கில் நீங்கள் வெற்றி பெற்றே வெளியே வந்துடுவீங்க. எக்ஸாம் எழுதி பாஸே பண்ணிடுவீங்க. ஏதாவது எப்படி சொல்கிறதுனா கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை, இடத்துல இருந்து வந்த பிரச்சனை, மனசில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த 7ஆம் இடத்து அதிபதி கலத்தரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கான அமைப்புகளை கொடுக்கும். அதேபோல் அவருடைய நேரடி பார்வை நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. முதல்ல பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளைகளுக்காக காத்திருந்தால் திருமணமும் உண்டு, குழந்தை உண்டு என்று சொல்கிறார் போல் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் தடையாக ஏற்படுதோ, புகழ் இல்லை ஐயா பெரிய பகுத்தறிவாக வாழணும், நான் பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி வாழணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த அருமையான காலத்தை பயன்படுத்துங்க. நம்ம கூட இருக்கிறவனே கொழி போண்டி புரைக்கிறான் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இனிமேல் மாறிவிடும். தன்னலமற்ற சேவை, குலதெய்வத்தின் வழிபாடு மூலயமாக நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலமும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கின்ற காலங்களாகவும் ஓரளவுக்கு இந்த மாற்றம் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்கும். அதாவது தடையை உடைச்சிட்டு நீங்கள் வாழ்வீங்க ஐயா. ஏன்னா சனி பகவான் அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதால நான் பெருசாக பலாபலம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம், இந்த உணரலாம், அப்போவே தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல சாமி, அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும் நம்ம மனசுக்கு இதமான விஷயங்கள் எல்லாமே தடைகள் என்பது தடை இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ பிள்ளைகள் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த அவமானம் இதெல்லாம் மாதிரி விஷயத்திலிருந்து எல்லாத்துலேயும் மீட்டெடுக்க போகிறீங்க. அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை பெறுகின்ற காலமாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி சாதகத்தை தரும். அவருடைய 5ஆம் பார்வை நம்ம ராசிக்கு 3ஆம் இடம், இந்த கம்யூனிகேஷன், காலபுருஷ தத்துவத்துக்கு 8. அப்போது நோயினுடைய சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த இளைய சகோதரன் சகோதரி சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது இருந்தால்
இதையெல்லாம் மீறி ஓரளவுக்கு தன்னலமற்ற சேவையோடு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பரிமாணமும் கிடைக்கின்ற காலமாக மாறப்போகுது. இது வரைக்கும் இல்லைங்க, எல்லாத்தையும் செல்லுக்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட, யாரும் எங்கிட்ட தொடர்பு கொள்ள, நானும் வெளியே போகல சாமின்னு சொன்னவங்கெல்லாம் திருப்பி வெளியே போகிறதுக்கான அமைப்புகளும் தைரியம் வருகின்ற காலமாகும். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம் அல்லவா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும். நம்மக்கிட்ட யாருமே பேசலை சாமி, நம்ம பேசினா தானே சரியா, நம்மக்கிட்ட 10 பேர் பேசுவோம், அவங்ககிட்ட பேசினாவே சண்டை சச்சரவாக வருது சாமி அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ மாறி நம்மளிடத்துலையும் பேசுகின்ற அமைப்பு. 3 என்பது வாழ்க்கை தரையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கின்ற அமைப்பு, ஃபஸ்ட்டு கலத்திரம். அந்த 3ஆம் இடம் அந்த திரிகோண ஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உபயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கொடுக்குது. நம்மளுக்கு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற இடமே அதான் 3ஆம் இடம் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங். அதில் தான் நம்மளுக்கு எல்லா விதமான உபயத்தையும் நம்மளுக்கு பெறுகின்ற அமைப்பாக மாறபோது. உங்கள் இளைய சகோதரன் சகோதரி உறவில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். நம்ம முயற்சி ஸ்தானமும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. அப்போ முயற்சி செய்யும், நம்மளுக்கு புகழ் கிடைக்கும். ஃபைனான்ஸாக இருந்து வந்த பிரச்சனை, அதாவது நிதி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போது. சில பேருக்கு வங்கி சார்ந்த விஷயத்திலும் பெட்ரோலியம் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மருந்து விற்பனை இது மாதிரி விஷயத்தெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயத்தை நடத்தி கொடுத்துருவார். ஐயா, ரசாயன உற்பத்தியோ கேஸோ என்னென்னா இருக்கட்டும், கெமிக்கல் அசைன்மெண்ட்டோ என்னென்ன விஷயமானா இருக்கட்டும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்ருக்கேன், தலைக்கடை போயிடுச்சு, நான் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு நடத்திட்டு எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் தான் சாமி சந்திச்சிட்ருக்குன்னு சொன்னால், அது அனைவருக்கும் மாற்று ஏற்பாடாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எல்லா விதமான பரிபாலத்தையும் கொடுத்து பெரிய லெவலில் போயிடுங்க. இந்த குட் டைம் த ஸ்டார்ட்னு ஒரே சொல் போங்க, நல்லதே நடக்கட்டும், நல்லவை அனைத்தும் வந்து சேரும். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2/6/2026 ஆரம்பித்து கன்னிராசிக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். முதல்ல மனசில் இருந்து வந்த பாரம், காதல் திருமணம் கைகூடும். தடை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தடையிலிருந்து விலகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.